அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ விஷ்ணு ஜோதி நிலையம் பிரசன்ன ஜோதிடர் குமரராஜ் பேசுகிறேன். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லக்னம் நின்ற நட்சத்திரம் ஒரு நட்சத்திரமும் பார்த்துட்டு லக்னம் நின்ற நட்சத்திரம் நம்ம ஜாதகத்தில் லக்னம் லக்ன புள்ளின்னு சொல்லக்கூடியது எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த அதிபதி எப்படி இருக்காரோ அதுதான் பார்த்திங்கன்னா லைஃபுடைய தீர்மானமாக இருக்கும். நமக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காது, எது நடக்கும் நடக்காது, நம்ம எண்ணங்கள் என்ன, நம்மளுடைய பிரதிபலிப்பு என்ன, நம்ம வாழ்க்கையில் பயணம் வந்துக்கிட்டு பிறக்கிறோம் வளர்கிறோம், நம்ம நிறைய நமக்கு ஆசாபாசங்கள் இருக்கும். இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இல்லை எது சார்ந்த ஆசைகளும் அந்த ஒரு குறிக்கோளோ ஒரு லட்சியமோ நடக்கும், இல்லை எது சார்ந்து நடக்காது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா லக்ன புள்ளி அப்படிங்கிறதே தீர்மானம் பண்ணிடும். நம்ம என்ன கிரகநிலைகள் இருந்தாலும் திசாபுத்திகள் இருந்தாலும் அதுக்கு தகுந்தாற் போல் நடந்துகிட்ருக்கும் வாழ்க்கையில். நம்ம எண்ணங்கள் என்ன ஓட்டங்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இதில் பார்த்திங்கன்னா நம்மளை அந்த ஒரு இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். அந்த எண்ண ஓட்டங்கள் பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்கும், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலது செயல்படுத்த முடியாமையும் கூட இருக்கலாம். ஒரு சில செயல்பாடுகள் ஒரு காரியங்கள் செயல்படுத்த முடியாமையும் கூட போகலாம். படிக்கலாம்னு நினைக்கலாம், படிக்க முடியாது. ஒரு தொழில் செய்யலாம் நினைக்கலாம், செய்ய முடியாது. ஒரு பணம் நம்மக்கிட்ட நிறையா இருக்குன்னு எண்ணம் இருக்கும், இருக்காது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இல்லாமல் நமக்கு வேண்டியது இல்லைன்னு நினைப்போம், எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி வாகனத்தில் விருப்பம் இருக்கும், ஆனால் வாகனம் அமையாது, கிடைக்காது, அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி பல காரியங்கள் நம்ம இருக்கும், நமக்கு இருக்காது. இல்லைன்னா நமக்கு அது நடக்கும் நடக்காது, ஈஸியாக நடக்கும்னு நினச்சிருப்போம், அது நடக்காமையே போகும். இதுக்கெல்லாம் என்ன காரணம், நமக்கு என்ன மாதிரியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அது எதை நடத்தி வைக்கும் அப்படிங்கிறதுக்கு லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அது மொத்த ஜாதகத்தையுமே சூட்சமாக அதுக்குள்ளே அடக்கியிருக்கு. அப்போ ஒருத்தருடைய லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரம் நல்லா இருந்தால் தான் அது சார்ந்து தான் அவங்க இருப்பாங்க, அது சார்ந்து அவங்க நடவடிக்கைகள் இருக்கும், அது சார்ந்தே தான் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும். கடைசியில் அவங்களுடைய எண்ணம் ஓட்டம் ஒரு நிறைவேறது எல்லாமே இது சார்ந்த நிறைவேற்றமாக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அதை நோட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சந்திரன் நின்ற நட்சத்திரம். லக்னம் லக்ன புள்ளி சந்திரன் இருந்தார்னா, அதாவது ரோகிணி அஸ்தம் திருவோணம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா லக்ன புள்ளி நின்று இருந்ததுன்னா அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும். அதாவது சந்திரன் பார்த்திங்கன்னா எப்பவுமே மறையக்கூடாது, மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. இப்போ லக்ன புள்ளி ரோகிணி அஸ்தம் திருவோணம் அப்படிங்கிற 3 நட்சத்திரத்தில் இருந்தால் சந்திரன் மறையாமல் இருக்கணும். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது, 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது, 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீச்சமாகக்கூடாது. சந்திரன் நீச்சமாகக்கூடாது. அது கேதுனுடைய பக்கத்தில் நீச்சமாக இருந்தாலும் பிரச்சனை தான், புதனுடைய பக்கத்தில் நீச்சமாக இருந்தாலும் பிரச்சனை தான். இப்போ இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் பலவீனமான அமைப்புகள். அப்போ சந்திரன் நல்லா இருக்கிறதுங்கிறது கேந்திர ஸ்தானங்கள் இருக்கணும், ஆட்சி பெற்றிருக்கணும், உச்சமாக இருக்கணும். இப்போ 12ஆம் வீட்டிலிருந்து ஆட்சி பெற்று இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆனால் 6, 8 அப்படிங்கிறது எல்லா வீட்டை விட அந்த 6ஆம் இடம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்த்தோத்தை செய்யக்கூடிய இடமே இந்த 6ஆம் வீடு தான். இப்போ சந்திரன் 6ல் இருக்கிறது தான் கடுமையான தோஷத்தை தரும். அதே மாதிரி 8ஆம் வீடும் தரும், 12 அதுவும் தரும். அதில் ஆட்சி பெற்றிருந்தால் 12ல் ஒரு வகையில் ஒரு நிவர்த்தி இருக்குது. அப்போ இந்த 6, 8, 12ல் நிற்கக்கூடாது. மற்ற ஸ்தானங்கள் கேந்திர ஸ்தானங்கள் இருக்கலாம், திரியோண ஸ்தானங்கள் இருக்கலாம். கேந்திர ஸ்தானங்கிறது பார்த்திங்கன்னா 1, 5, 9 அப்படிங்கிறது திரியோண ஸ்தானங்கள். கேந்திரங்கிறது 1, 4, 7, 10 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது கேந்திர ஸ்தானங்கள். இது நம்ம ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணிக்கணும். லக்னம் அப்படிங்கிறதுலேருந்து எண்ணிக்கணும். அதிலிருந்து 1, 5, 9 திரிகோணங்கள், 1, 4, 7, 10ங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கேந்திர ஸ்தானங்கள். அப்புறம் 2ஆம் ஸ்தானம் 11ஆம் ஸ்தானம்ங்கிறதும் பணபர ஸ்தானங்கள். அப்போ அந்த 2ஆம் ஸ்தானமும் பணபர ஸ்தானமும் அந்த 2, 11ங்கிறது பணபர ஸ்தானம். அதில் இருந்தாலும் சில நன்மைகள் கிடைக்கும். சந்திரன் பார்த்திங்கன்னா அவர் கெட்டு போகக்கூடாது, அதாவது நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும், பலவீனமாகக்கூடாது, நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அந்த சந்திரனுடைய இயக்கங்கள் எல்லாமே அவங்களுக்கு, அதாவது சந்திரன் இப்படி வலுவாக ஆட்சி உச்சமெல்லாம் பெற்று இருந்ததுன்னா அவங்க பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருப்பாங்க, கலைத்துறையில் மிகப்பெரிய இடத்துல இருப்பாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா பயணங்கள் நிறையா இருக்கும், வெளிநாட்டு பயணங்கள் செய்வாங்க. தொழிலில் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருப்பாங்க. உணவு சம்மந்தப்பட்ட இதுலேயும் பார்த்திங்கன்னா அதிக ஒரு பெரிய இடத்த, அதாவது ஆட்சி உச்சம்னாவே அது பெரிய இடத்த கொடுத்துரும். அதில் அந்த எண்ணோட்டங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதாவது ஜாலியாக இருப்பாங்க, ஒரு என்டர்டெய்னராக இருப்பாங்க. அவங்க முழுமையான ஒரு என்டர்டெய்னர். அந்த சந்திரன் ஆட்சி உச்சமெல்லாம் பெற்றுருச்சுன்னா
அந்த அந்த இதை நோக்கியே தான் இருக்குது அவங்களுடைய பயணம் அப்படிங்கிறது. வேறு எதில் இழுத்தாலும் விடாது, அதுக்குள்ளேயே கொண்டு வந்து விடும். கலைத்துறை சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த சந்திரன்கிறது. வெளிநாட்டுக்கு பறந்துக்கிட்டே இருப்பாங்க. அது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டட், வெளிநாட்டில் வந்து தொழில் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பல நாட்டுகளுக்கு சென்றுட்டு இருக்கிறது. இந்த பல பொருட்களை வந்து தயாரிக்கிறது, அப்புறம் உணவுப் பொருட்களை வந்து உற்பத்தி பண்ணுறது, உணவுப் பொருட்களே வந்து பார்த்திங்கன்னா வணிகம் செய்கிறது, பல நாட்டுகளுக்கு அனுப்புறது, இல்லை அங்கிருந்து எடுக்கிறது. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய பயணம் உணவு சம்மந்தப்பட்டதில் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இந்த சந்திரன் தான். இவர் மனோகாரகர். இவர் மனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் நல்லா இருந்தால் தான் மனது வந்து கரெக்டாக இருக்கும், தெளிவான நிலைமையில் இருக்கும், எதையும் சமாளிக்க முடியும். சந்திரன் கேதுவோடைய புதனுடைய எல்லாம் இருந்துச்சுனாவே சமாளிக்க முடியாது, நீச்சமானாலும் சமாளிக்க முடியாது. லக்னம் என்ற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனாக இருந்துச்சுன்னா இவங்க ஓட்டங்கள்லாம் இப்படியே தான் இருக்குது. மார்க்கெட்டிங் இருக்கும், ஒரு ஜாலியாக இருக்குன்னு நினைப்பாங்க. மருந்து தயாரிக்கிறது இருக்குது, ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதும் இருக்குது அவங்களதில். என்ன பொருள் என்ன துறையாக இருந்தாலும் அதில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு மேனேஜ்மெண்ட்டு பார்க்குறவங்களா இருப்பாங்க. உணவு சம்மந்தப்பட்டதில் எல்லாமே காய்கறி, பழங்கள், விவசாயத்துறை சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன். அதேமாதிரி கலைகள், எல்லா கலைகளும், கலைகள் 64 அடங்கு சந்திரனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு அந்த கலைகள் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கலைகளுமே அவங்களுக்கு வந்ததுங்க. அது ஒரு என்டர்டெய்னராக இருப்பாங்க இவங்க. வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தரை மகிழ்விக்கக்கூடியவங்களாக வந்து இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அதேமாதிரி இது ஜாலியாக இருக்கிற தொழில்களும் கூட, பயணம் சார்ந்த தொழில்களுக்கு, டூர் ட்ராவல்ஸு, இந்த மாதிரிலாம் ஜாலியாக இருக்கக்கூடிய அந்த தொழில் எல்லாமே அவங்க செய்வாங்க. அந்த மாதிரி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான், உங்கள் லக்னம் நின்ற நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணமாக இருந்து நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி சந்திரனுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும். அந்த நோக்கத்துலேயே தான் இருப்பாங்க அவங்க, ஜாலியாக இருப்பாங்க, வருமானம் அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். பெரிய பெரிய லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. வெளிநாடு, சில பேர் விமானம் கூட வச்சுருந்துருக்கலாம், அந்த மாதிரியும் கூட இருக்குவாங்க. அதாவது பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகள், எல்லா நாடும் மேக்ஸிமம் சந்திரன் நல்லா இருந்தால் பார்த்துருவாங்க. அதாவது சந்திரன் வந்து ஆட்சி உச்சமெல்லாம் பெற்றிருந்ததுனாவே பல நாடுகளுக்கு போயிடுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அப்போ அது சந்திரன் வந்து நல்லா இருக்கணும். மோசமான ஸ்தானத்துலேருந்து இது அப்படியே இது பலவீனமாயிடும். இது எண்ணோட்டங்கள் இருந்தாலும் கூட இது நடக்க விடாது. அப்போ லக்னம் என்ற நட்சத்திரம் வந்து சந்திரன் இருந்து நல்ல ஸ்தானங்களில் இருந்தால் நம்ம சொன்ன விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட அபரிதமாக நடக்கும் அதில். ஆனால் சந்திரன் பலவீனம் ஆகிட்டார்னா, 6ஆம் வீட்டில் இருந்துட்டார்னாவோ, 12 8 இருந்தார்னாவோ, நீச்சம் ஆகிட்டார்னாவோ, அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதையெல்லாம் நினைப்பாங்க, ஆனால் நடத்த முடியாது. வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கும், போக முடியாது. அதே மாதிரி பயணங்கள் செய்யணும்னு ஆசை இருக்குது, பயணம் செய்ய முடியாது. ஒரு கலைத்துறையில் போய் சக்ஸஸ் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்குது, ஆனால் உள்ளேயே நுழைய முடியாது. இப்படி அந்த சந்திரனுடைய இது எல்லாமே தலைகீழ மாறிடும். மார்க்கெட்டிங் வந்து அவங்க மார்க்கெட்டிங்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் எடுபடாது. மனோநிலையை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ஸ்டடியாக வச்சுக்க முடியாது, குழப்பமாயிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்லி ஸ்டடியாக இருக்க மாட்டாங்க. அதனால் பல வேலைகளையும் பல இது பார்ப்பாங்க, ஆனால் அவங்க எண்ணங்களும் இதுலேயே தான் இருக்கும், அது நடைபெறாது. அப்போ நமக்கு லக்னம் என்ற நட்சத்திரங்கிறது தான் நம்மளை வாழ்க்கையை புரட்டை போடக்கூடியது. நம்மளை பிறக்கிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம், கடைசியில் நம்ம முடிவு, நம்ம அதில் இடையில வரக்கூடிய எண்ண ஓட்டங்கள் எது சார்ந்து இருக்கும், இந்த மாதிரியான நம்ம அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத லக்னம் என்ற நட்சத்திரம் காமிச்சிடும். இதில் அந்த லக்னம்ன்ற நட்சத்திரம் சந்திரனாக இருந்தால் இப்போ இதையெல்லாம் கட்டாயம் அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதேமாரி அவர் கெட்டு போயிட்டாருன்னா இந்த அனுபவங்கிறது கைக்கே கிடைக்காது, எட்டாக்கனியாக இருக்கும். அது பயணங்களோ அது எல்லாமே பிரச்சனையாகவே இருக்கும். அதே மாதிரி தாயார் சம்மந்தப்பட்ட சொல்கிறக்கூடியதும் இந்த சந்திரன் தான். அப்போ அம்மானுடைய அனுகூலம் வந்து அந்த இடத்துல நல்லா இருக்கும், தாயார் மேலே பற்று இருக்கும், தாயார் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதே கெட்டு போச்சுன்னா தாயார் கூட தான் பிரச்சனையாகவே இருக்கும், சண்டையாகவே, அம்மாவோட தான் சண்டையாகவே இருக்கும். அம்மாவை கண்டா தான் எதிரியாகவே நினைப்பாங்க. அதேமாதிரி அவங்களுடைய ஒத்துழைப்புகளும் வந்து கிடைக்காம போயிடும், கைவிட்டுருவாங்க. அப்படி அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரனுடைய தாக்கம். அதே மாதிரி மனோநிலை அப்படிங்கிறது, இப்போ சந்திரன் நல்லா இருந்தால் மனோதத்துவ டாக்டராகவும் கூட இருப்பாங்க, மனோதத்துவ டாக்டராக இருப்பாங்க, அவர் ரிசர்ச் பண்ணுறவங்களா இருப்பாங்க, பல விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் பலவீனமாக இருந்துச்சுன்னா வந்து மனோங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மனநிலையே பாதிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதே மாதிரி அந்த நம்ம டாக்டர் தேடி போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ எண்ண ஓட்டங்கள் வந்து மாறி போயிடும். ஒரு லக்னம் நின்ற நட்சத்திரம் ஸ்டடியாக இருந்தால் தான் ஒருத்தனுடைய மனிதனுடைய வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சகல காரியங்களுமே நடக்கிறது நடக்காததை அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இவங்களுக்கு இது நடக்கும் நடக்காதுன்னே தெரிஞ்சிடும்.
பொருளாதார ரீதியாக வளர்ச்சி இருக்கா இல்லையா, விரயம் இருக்கா இல்லையான்னு லக்ன புள்ளி பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உங்கள் கேரக்டராக இருக்கும். அதுக்குள்ளே தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. லக்னாதிபதி இருக்குது, லக்னாதிபதி எங்கே நிற்கிறாரோ அதுவும் ஒன்று இருக்குது. ஆனால் லக்னம் என்ற நட்சத்திர புள்ளிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடியதாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் எடுத்து உங்கள் லக்னம் அப்படிங்கிறது எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதுங்கன்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் அந்த எண்ண ஓட்டங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். அது சார்ந்த விஷயங்களே தான் நமக்கு நடக்கும். மற்ற விஷயங்கள் நம்ம என்ன நினச்சாலும் அதை வந்து திருப்பி வந்து இதே தான் நடக்கும். ஒரு ஆக்டருக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டருக்கு இதே மாதிரி ஒரு சந்திரன் என்ற லக்னம் அவங்க நின்ற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தான். 11ஆம் ஸ்தானத்தில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்றிருக்கிறார். அப்புறம் அவரோட நிலைமை எப்படி இருக்கும்? அவருடைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் தான் இருக்கும். கலைத்துறையில் மிகப்பெரிய லெவலில் தான் இருப்பாங்க. அது கலைத்துறை அப்படிங்கிறது அவங்கள கைவிடவே விடாது, அவங்களும் கைவிட மாட்டாங்க. அவங்க எண்ணோட்டங்கள் வேறு எதில் வேணாலும் போகலாம், ஆனாலும் அந்த முடிவு அப்படிங்கிறதுல எங்கே இருக்குன்னீங்கன்னா கலைத்துறையில் தான் இருக்கும். அவங்களதுல அந்த கலைத்துறையை வந்து அவங்க விட்டு விலகலாம் மாட்டாங்க, அதிலே தான் போயிட்டுருப்பாங்க. அப்படி சந்திரனுடைய எண்ண ஓட்டங்கள் இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா அதில் தான் இருப்பாங்க, அதுலேருந்து வெளியில் வர மாட்டாங்க. சப்போஸ் அது பலவீனமானாச்சா அதிலிருந்தெல்லாம் வெளியில் வர்றது இதெல்லாமே இருக்கும். பலமாக இருந்தால் கட்டாயம் வந்து அந்த வேலையை செய்ய மாட்டாங்க. சந்திரனோட இதில் ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடியவங்க, என்டர்டெய்னராக இருக்கக்கூடியவங்க, அந்த துறையவே வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக வச்சுக்கூடியவங்க, மருந்து தயாரிக்கிறதும் கூட அவங்கக்கிட்ட இருக்கும். மனோ தத்துவம் வந்து பேசக்கூடிய ஒரு ஆன்மீகத்தில் மனோ தத்துவத்தை பற்றி பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவங்க மனோ தத்துவத்தை பற்றி பேசக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பலமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி சந்திரனுடைய ஆதிக்கம் நம்ம லக்னம் நின்ற நட்சத்திர புள்ளி எப்படி இருக்குதோ அதுதான் வந்து இயக்கமாக இருக்கும். இப்போ சந்திரனுக்கு இருந்தால் இதுதான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பயணங்கள் அதிகமாக இருக்கும். தொழில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் அப்படிங்கிறத உணவு சார்ந்து நீர் சார்ந்த தொழில்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த தொழில் வேணால் இருக்கும். விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே அபரிதமாக இருக்கும். நல்ல நிலைமையில் இருந்தால் வளர்ச்சி தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஆகிட்டே தான் இருப்பாங்க. நம்ம என்ன கிரகநிலைகள் இருந்தாலும் கூட இந்த லக்னப்புள்ளி நல்லா இருந்துச்சுனாவே வாழ்க்கையில் வந்து பரிபூர்ணமாக அனைத்தும் கிடைச்சிடும். ஆனால் லக்னப்புள்ளி நல்லா இல்லை அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எதுவுமே வந்து நம்ம செயல்படவே விடாது. நமக்கு நம்ம எண்ண ஓட்டங்கள் மட்டுமே இருக்கும், ஆனால் கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ன புள்ளி அப்படிங்கிறது நம்ம ஒரு ஜாதத்தை எடுத்தோன்னே நம்ம லக்ன புள்ளியை வச்சே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 99% அதுலேயே பார்த்துடலாம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ சந்திரன் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வந்து அவர் எப்படி இருக்கார், அவர் கூட இருக்கிற கிரகங்கள் என்ன, அவர் மறைஞ்சிருக்காரா, அவர் நீச்சமாயிருக்காரா, இதை பார்த்தாவே போதும். 6, 8, 12 அப்படிங்கிறது வந்து மறைவு ஸ்தானங்கள். அங்கே இருந்தாலும் பாதிப்பு தான். அதே மாதிரி நீச்சமானாலும் பாதிப்பு தான். நீச்சமானாலும் பாதிப்பத்தை பண்ணும். ஆட்சி பெறுறதோ உச்சம் பெறுறதோ கேந்திர ஸ்தானங்கள் திரியோண ஸ்தானங்கள் இருக்கிறது, பணபரஸ்தானங்கள் இருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நன்மை பயக்கிறதா இருக்கும். இப்போ பாப கிரகங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் வீடு வந்து பலமாக இருக்கும், பலப்படுத்தும். உபஜயஸ்தானம்ங்கிறது அந்த 6ஆம் வீடு. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாபகிரகத்துக்கு பவர் இருக்குது. ஆனால் சுபகிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பலவீனம் தான் ஆகும். இப்போ சந்திரன் வந்து ஒரு சுபகிரகம், ஆனால் தேய்பிரி சந்திரனாக இருந்தால் இவர் வந்து மாறக்கூடிய அமைப்பில் இருக்கும். இப்போ தேய்பிரியில் பிறந்தவங்களாக இருந்தால் அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் ஸ்தானத்தில் சில நல்ல நன்மைகளையும் செய்திடும். பாபகிரகங்கள் தான் உபஜயஸ்தானம்னு பேர். 3, 6, 10, 11 வந்து பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானம்னு பேர். அப்போ தேய்பிரியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரம் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் அது உபஜயஸ்தானம் ஆயிடுது, அதில் நன்மைகளும் நடக்கும். ஆனால் அவங்க முழுமையாக அனுபவிக்க முடியாது. அதை சந்திரன் மறைஞ்சிட்டாவே முழுமையாக அனுபவிக்க முடியாது. அது சில செயல்பாடுகள் வேணால் வரலாம், ஆனால் முழுமையாக இருக்காது, அதில் எல்லாமே பாதியாக போயிடும். ஆனால் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் சந்திரனால் நடக்கக்கூடியது மிக அபூர்வமாக இருக்கும். மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பொருளை இவங்கெல்லாம் எடுத்தாவே வந்து பார்த்திங்கன்னா பல கோடிக்கு வியாபாரம் பண்ணிடுவாங்க. ஒரு பொருளை தரத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. பொருளுடைய தரத்தை நிர்ணயிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான். ஒருவேளை அந்த மாதிரி துறையிலேயே அலுவலகத்துலேயும் கூட இருப்பாங்க. பொருள் தரம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடியது. நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அவங்க தான். என்ன பொருளை வேணாலும் மார்க்கெட் பண்ணிடுவாங்க ஈஸியாக. அலைவாங்க. அலைச்சல்ங்கிறதும் சந்திரன் கொடுக்கறது தான், பயணங்களும் சந்திரன் கொடுக்கறது தான். இப்போ நமக்கு அந்த யூஸ் இருக்கணும். நம்ம செய்கிற வேலைக்கோ நம்ம செய்கிற காரியங்களுக்கோ நம்ம அலையிற அலைச்சலுக்கோ ஒரு யூஸ் இருக்கணும். அப்புறம் சந்திரன் நல்லா இருந்தால் கட்டாயம் வந்து யூஸ் இருக்கும். சந்திரன் கெட்டு போயிருந்தால் நமக்கு அதில் யூஸ் இல்லை, அலை வச்சுக்கிட்டே இருக்கும், நம்ம கைக்கு நமக்கு தேவையானது கிடைக்காது.
அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான். அதனால தான் லக்ன புள்ளி அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லாமே தெரிஞ்சிடும். நம்ம ஒழுக்கம் கூட இதில் தெரிஞ்சிடும். நம்மளுடைய ஒழுக்கமாக இருக்குமா, நம்ம கட்டுப்பாடாக இருப்போமா அப்படிங்கிறதையும் கூட வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த லக்ன புள்ளி சந்திரன்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ட்ரிங்க்ஸு, போதை அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கக்கூடியவர் இந்த சந்திரனெல்லாம். இப்போ அந்த சந்திரன் பலவீனமாக இருந்துச்சுனாலோ, சந்திரன் சாதாரணமாக கேந்திரத்தில் இருந்தாவே அந்த வேலையை செய்ய வச்சிட்றார். 7ஆம் ஸ்தானத்தில் இருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா பல தவறுகளை செய்து வைப்பார். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மது, மாது இது எல்லாமே செய்ய வைக்கிறது இந்த சந்திரன் தான். அப்போ மனோநிலை, மனோகாரகரும் அவர் தான். அப்போ சந்திரன் வந்து ஒருத்தருக்கு பலமானாலும் அந்த வேலைகளை அதிகமாக செய்ய வைக்கும். பலமாக இருந்தாலும், ஆட்சி உச்சம் பெற்றாலும் அந்த வேலைகளை வந்து செய்ய வைக்கும். கேந்திரஸ்தானங்கள் இருந்தால், கேந்திரஸ்தானங்கிறது 7ஆம் ஸ்தானத்தில் வந்து இருந்தாலும் செய்ய வைக்கும். சனீஸ்வரனோட வந்து பார்த்திங்கன்னா சனி சந்திரனும் பரிவர்த்தனை இருந்தாலும் செய்ய வைக்கும். சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை இருந்தாலும் செய்ய வைக்கும். சனி 7லேயே போய் ஆட்சி பெற்றாலும் செய்ய வைக்கும். அப்போ 7ல் போய் சந்திரன் ஆட்சியை உச்சமாக பெற்றாலும் அவங்க வந்து பல லீலைகள் பண்ணக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ சந்திரன் அப்படிங்கிறத ரொம்ப முன்னிறுத்தி பார்க்குறப்ப இந்த விஷயமெல்லாம் வந்துடும். அவங்க நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிடும். இதுலேயே அவங்க என்ன செய்வாங்க, எப்படி அவங்களுடைய ஒழுக்க நடவடிக்கையில் இருக்குது அப்படிங்கிறது இதுலேயே தெரிஞ்சிடும். அவங்க தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லக்ன நின்ற நட்சத்திரத்தையே கண்டுபிடிச்சிடலாம். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடியவர். மது, மாது, பல ஆசைகள் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதையெல்லாம் 7ஆம் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று நின்னாலும் இதே வேலை தான். 7ல் சனியும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆனாலும் இதே வேலை தான் நடக்கும். சப்போஸ் 7ல் உச்சமானாலும் இதே வேலை தான் நடக்கும். அதாவது தீய பழக்க வழக்கங்களுக்கு, போதைகளுக்கு அடிமையாயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் தான் அந்த வேலையில் செய்யக்கூடியவர், மனோகாரகர். பல பெண்களோட தொடர்பு படுத்தக்கூடியவரும் அவர் தான், சந்திரன் தான். அப்போ சந்திரன் வந்து சனீஸ்வரனோட இருக்குது. இந்த மாதிரி 7ஆம் ஸ்தானத்துக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்யக்கூடிய அமைப்பு தான். இப்போ லக்னம் நின்ற நட்சத்திரமே இப்படி இருந்துருச்சுன்னா இவங்க ஓட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை நோக்கியே இருக்கும். எப்போவுமே என்ன வேலை செஞ்சாலும், என்ன தொழில் பார்த்தாலும், எந்த ஒரு துறையில் இருந்தாலும் அவங்க எண்ணங்கள் அப்படிங்கிறது இந்த சார்ந்தெல்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நல்லதாக இருந்தால் நல்லதாக இருக்கும், கெட்டதாக இருந்தால் கெட்டதாக இருக்கும். இந்த சந்திரனுக்கு மட்டும் என்னன்னீங்கன்னா ஆட்சி உச்சமாக இருந்தாலும் கூட சில விஷயங்கள் இருக்குது. 7ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றாலும் வில்லங்கம் தான், 7ஆம் வீட்டில் உச்சம் பெற்றாலும் வில்லங்கம் தான். சனீஸ்வரனுடைய பரிவர்த்தனையாகி ஒரு வேளை உட்கார்ந்துருந்தால் வில்லங்கம் தான். சனீஸ்வரனோட பரிவர்த்தனைனா ஆட்சி பெற்று 2 பேருமே பரிவர்த்தனை ஆகியிருப்பாங்க சில நேரங்கள். அதாவது கடகத்தில் சனீஸ்வரன் இருப்பார், மகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருப்பார். இது பரிவர்த்தனை ஆயிரும். அதுவுமே வில்லங்கமான அமைப்பு தான். இது எல்லாம் தாயாரையும் பேஸ் பண்ணி இருக்கும். நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது அந்த சந்திரன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறது இதுதான். பல பெண்கள், பல ட்ரிங்க்ஸு, பல வெளிநாட்டு பயணங்கள், ஜாலியாக இருக்கிறது, இதெல்லாம் அதனால் அவங்களுக்கு உடல் வியாதிகள் இதெல்லாம் வந்து வரக்கூடியதாக தெரிஞ்சிடும். அதனால் லக்ன புள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தை ஆராய்ந்தாவே நிறைய வந்து விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஜாதகத்தில். இப்போ வந்து இன்றைக்கி வந்து நம்ம சந்திரனுடைய நட்சத்திரம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இருந்தால் எடுத்து நீங்கள் உங்கள் ஜாதகத்திலேயே லக்னம் நின்ற நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்துருக்கலாம். நம்ம கேது நட்சத்திரம் போட்டிருக்கோம், ஏற்கனவே ராகுனுடைய நட்சத்திரம் போட்டிருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் போட்டிருக்கோம். இனி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரம் பார்ப்போம். நம்ம இந்த லக்னம் நின்ற நட்சத்திரம் லக்ன புள்ளி அப்படிங்கிறது தான் இது. அதனால் சந்திரன் வந்து மனோகாரகர். அவர் தெளிவாக இருந்தால் எல்லாமே தெளிவாக கிடைக்கும். அவர் தெளிவு இல்லைன்னா எதுவுமே தெளிவாக கிடைக்காது. நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் கிடைக்காது. இதுதான் அந்த தெளிவில்லாமல் இருக்கிறது. தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம எது நினைக்கவே வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது வாட்டுக்கு நடந்துட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வளர்ச்சிகளும் பயணங்களும் அந்த சந்தோஷங்களும் போயிட்டே இருக்கு. அவங்க தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இந்த உலகத்தில். ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க. எல்லாமே நிறைவேறிடும். கேட்கவே வேண்டாம், கேட்காமையே எல்லாமே கிடச்சிடும். அப்போ அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது அந்த சந்திரன் அப்படிங்கிறது. அப்போ நீங்களும் உங்கள் ஜாதகத்தில் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.